வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். என்ன குட்டீஸ், கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? மரியாதை ராமன் இருந்த ஊரில் சோமன்னு ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூட சரியான சம்பளம் கூட கொடுக்க மாட்டார். ஒரு தடவை சோமன் தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வந்தார். அதில் கிடைச்ச 10,000 ரூபாய் பணத்தை ஒரு பையில் போட்டுட்டு வண்டியில் காட்டு வழியாக ஊருக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் வச்சுருந்த பணப்பையை காணோம். அவர் புலம்பி தள்ளிட்டாரு. மாட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தவர் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துருக்காரு. ஆனால் யார்கிட்டையும் கிடைக்கல. அப்போ அவரோட மனைவி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. உங்கள் பணப்பையை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இது நல்ல திட்டமாக இருக்குன்னு நினச்சி அடுத்த நாளே ஊர் ஃபுல்லாக தண்டாரா போட சொல்லிட்டாரு. ஊர் மக்களும் பணப்பையை கிடைச்சா சன்மானம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தேடி பார்த்தும் எங்கேயுமே அந்த பணப்பை கிடைக்கவே இல்லை. இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அப்போது பக்கத்து ஊரில் ஒரு பூபாலன்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனம் கொண்டவர். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவார். தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி செய்வார். அவரோட விவசாயம் செய்கிற நிலத்தடி நீர் இல்லாதனால விவசாயம் சரியாக செய்ய முடியலை. அதனால் வேறு ஏதாவது தொழில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரை தேடி வேறு ஏதாவது வேலைக்காக வந்தார். வர்ற வழியில் காட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனார். அவர் கிளம்பும்போது காலில் ஏதோ மாட்டின மாதிரி இருந்துச்சு. அது என்னடான்னு எடுத்து பார்த்தா ஒரு பை. அந்த பையில் ஃபுல்லாக காசு இருந்துச்சு. பூபாலன் பார்த்த உடனே அச்சோ பாவம், யாரோ காசை தொலைச்சிட்டாங்க போல், இவ்வளோ நேரம் அந்த தொலைச்சவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அதெல்லாம் நம்ம சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஊருக்கு போனார். ஊருக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் விசாரித்தார். கடைக்காரர் சோமனை பற்றி சொன்னார். இந்த மாதிரி சோமன் பையை தொலைச்சிட்டா அந்த பணப்பையை கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் கொடுப்பான்னு சொன்னார். உடனே பூபாலன் அங்கேருந்து சோமனை தேடி அவன் வீட்டுக்கு போனான். பணப்பையை கொடுத்தான். சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே பணப்பையை வாங்கிட்டான். அதே சமயம் அவனோட கெட்ட எண்ணமும் வெளியே வந்துச்சு. பணப்பை தான் கிடச்சிருச்சு, பணமும் சரியாக தான் இருக்குது. இப்போ இவனுக்கு ஏன் நம்ம சன்மானம் கொடுக்கணும்னு நினச்சான். சன்மானம் கொடுக்காம எப்படிடா தப்பிக்கலான்னு யோசிச்சு பார்த்தான் சோமன். கெட்ட மனம் கொண்ட சோமன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன, நீ என்னை ஏமாத்துறியா? நான் இந்த பையில் ஒரு வைர மோதிரமும் வச்சுருந்தேன், அதை காணோம், மரியாதையாக கொடுத்துரு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி டாம் டூம்னு கத்துனா சோமன். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் சொன்ன மாதிரி ஒரு வேளை வைர மோதிரம் அதில் இருந்திருக்குமோ, அது எப்படியோ தொலைஞ்சு போயிருக்குமோ, சரி எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடணும்னு சொல்லி பூபாலன் யோசிச்சுட்டு இருந்தான். சோமன் விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான். பூபாலன் பணப்பையை கொண்டு வந்து கொடுக்குற செய்தியை கடைக்காரன் ஊர் மக்களுக்கெல்லாம் சொன்னாங்க. ஊர் மக்கள்லாம் அந்த கஞ்சனான சோமன் அப்படி என்ன சன்மானம் கொடுக்க போகிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தாங்க. வந்து பார்த்தாதான் எல்லாருக்கும் தெரியுது பூபாலன் ரொம்ப கஷ்டத்தோடு அங்கே நின்றுட்டுருக்கான். சோமன் அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது. உடனே எல்லாரும் சொன்னாங்க, சரி இந்த பிரச்சனையை நம்ம மரியாதை ராமன் கிட்ட கொண்டு போகலான்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சோமன், பூபாலன், அந்த ஊரில் உள்ள எல்லாரும் மரியாதை ராமன் கிட்ட போய் நின்னாங்க. நடந்த கதை எல்லாத்தையும் சோமன் சொன்னான். இந்த மாதிரி தான் பையை தொலைச்சது, அதில் வைர மோதிரமும் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னான். பூபாலன் கொண்டு வந்து பையை கொடுத்தான்னு அதையும் சொன்னான். ஏற்கனவே சோமன் அறிவிச்சிருந்த தண்டாரால வைர மோதிரத்தை பற்றி எதுவுமே அவன் சொல்லலைங்கிறது மரியாதை ராமனுக்கு தெரிஞ்சனால ஆக மொத்தம் அவன் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு மரியாதை ராமனுக்கு புரிஞ்சிருச்சு. சோமனுக்கு சரியான தண்டனை கொடுத்து தீர்ப்பு சொல்லணும்னு நினச்ச மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னான். சோமன் தொலைச்ச பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்துச்சுன்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் பூபாலன் கொண்டு வந்த பையில் வெறும் பணம் மட்டும்தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? அது சோமனோட பையே இல்லை, வேறு யாரோ தொலைச்ச பையே. அப்படி தொலைச்சவர் இது வரைக்கும் யாரும் இங்கே புகார் கொடுக்கல. அப்படி புகார் கொடுக்காதவரோட பையை நம்ம ஊர் வழக்கப்படி பணப்பையை யார் எடுத்தாங்களோ அவங்க 10% அம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டு மிச்சதை அவங்களே வச்சுக்கலாம்
அதனால பூபாலன் அந்த பணத்தை வந்து 10% கொடுத்துட்டு மிச்சதை அவரே வச்சுக்கலாம். சோமனோட பணமும் அவரோட வைர மோதிரமும் கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு சோமன் சன்மானம் கொடுப்பாரு. இப்போ சபை கலையலாம் அப்படின்னு மரியாதைராமன் தீர்ப்பு சொன்னான். சோமனுக்கு அங்கே இதயமே வெடிச்சிருச்சு. ஷாக்காயி அங்கே நின்றுட்டான். பூபாலன் அவனுக்கு கிடைச்ச பணத்தில் 10% எடுத்து கோயிலுக்கு கொடுத்துட்டு மிச்சதை அவன் சொந்த ஊருக்கு கொண்டு போய் தொழில் செஞ்சு நல்ல நலமோட வாழ்ந்தான். ஆமாம் குட்டீஸ், நம்ம எப்பயுமே நேர்மையாக இருக்கணும். யாரையும் எப்பயும் ஏமாற்றணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஓகேவா?